ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவு புட்டு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முத நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். புட்டு செய்கிறதுக்கு கடையில் ரெடிமேடாக மாவு கிடைக்குது, அதை யூஸ் பண்ணி செய்துக்கலாம். வீட்டிலே செய்கிறதா இருந்தால் பச்சரிசியை நல்லா ஊற வைத்து ஒரு காட்டன் துணியில் காய வைத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி சல்லடை வைத்து அரித்து அந்த மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு புட்டு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதன் பிறகு நம்ம அரைமுறை தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். நான் நேந்திரம்பழம் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது பனானா யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை நம்ம லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு நம்ம சிறுபயிரும் அப்பளமும் தேவைப்படும். அதனால் நம்ம சிறுபயிரை நல்லா கொதிக்க வச்சு வேக விட்டுக்கலாம். சிறுபயிர் ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். சிறுபயிரில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. அதனால் நம்ம சிறுபயிறு சும்மா கூட சாப்பிட்லாம். நம்ம சிறுபயிரை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இனி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காய்ந்ததும் நம்ம அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம்னா புட்டு ரெடியானதும் சுட சுட நம்ம புட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். நான் இப்போ தேவையான அளவுக்கு அப்பளம் பொரித்து எடுத்துக்கொண்டேன். இனி நம்ம புட்டு செய்கிறதுக்கு ஒரு புட்டு குடத்தில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு புட்டு குழலில் அடியில் சல்லடை போட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு போடணும். அரிசி மாவு போட்டதும் அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலுக்கு மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நேந்திரம்பழத்தையும் ஆட் பண்ணுறேன். நான் நேந்திரம்பழம் யூஸ் பண்ணுறனால தான் இந்த புட்டு கூடையே நான் சேர்த்து குக் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறேன். வேறு ஏதாவது பனானானா நம்ம ஆட் பண்ணுங்கிறது இல்லை. இனி இதை நம்ம வேக வைக்கலாம். நமக்கு புட்டு குடத்தில் புட்டுக்குழலில் நம்ம புட்டு வைக்கும்போது அது நல்லா வெந்ததும் மேலே ஆவி வரும். அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் புட்டுக்கூடையே நேந்திரம்பழம் வைத்துட்டேன். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இனி நம்ம இதை எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். நான் புட்டுக்கூடையே ஸ்வீட்டுக்காக அதுக்கு மேலே ஹனி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ புட்டு அதில் நேந்திரம்பழம் சேர்த்துருக்கோம், மேலே ஹனி ஆட் பண்ணிக்கிறோம், சிறுபயிறு இருக்குது, அப்பளம் இருக்குது. இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.